அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தம் டாக்டர் என் மெக்மகன் என்பவர். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். 75 வயது மூதாட்டி ஒருவர் தனது நினைவை திரும்பப் பெற்றது எப்படி? 75 வயது மூதாட்டி ஒருவர் தன் நினைவாற்றல் திறன் குறித்து எப்போதும் மிகவும் பெருமை கொண்டிருந்தார். எல்லோரையும் போல சில சமயங்களில் அவர் சிலவற்றை மறப்பதுண்டு. ஆனால் அதை பற்றி பெரிதாக அவர் கவலைப்படவில்லை. இருந்தாலும் வயது ஆக ஆக அவர் தனக்கு மறதி ஏற்பட்ட சந்தர்ப்பங்களை கவனித்து அது குறித்து கவலைப்படத் துவங்கினார். ஒவ்வொரு முறை அவர் எதையாவது மறந்தபோதும் என் வயது காரணமாக எனக்கு ஞாபக மறதி ஏற்படுகிறது என்று கூறலானார். இந்த எதிர்மறை தூண்டுதலால் மற்றவர்களின் பெயர்களையும் நிகழ்வுகளையும் அவர் மேலும் மேலும் மறக்கலானார். கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழக்கும் நிலைக்கு வந்தார். பின்னர் அதிர்ஷ்டவசமாக தன்னை தானே எவ்வளவு சீரழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டார். தன்னுடைய நிலைமையை மாற்ற முடிவு செய்தார். நான் என் நினைவை இழக்கிறேன் என்று நினைக்க தூண்டப்படும் ஒவ்வொரு முறையும் அவர் தன் சிந்தனையை அங்கேயே நிறுத்திவிடுவார். அதோடு தன் எண்ண போக்கையும் வலுக்கட்டாயமாக மாற்றுவார். நாள்தோறும் பலமுறை நேர்மறையான தூண்டுதலை பயிற்சி செய்தார். அவர் தனக்குத்தானே இவ்வாறு கூறிக்கொண்டார். இன்று முதல் எல்லா விதத்திலும் என் நினைவு மேம்படுகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலும் எனக்கு தேவைப்படும் அனைத்தும் என் ஞாபகத்தில் இருக்கும். எனக்கு கிடைக்கும் எண்ண பதிவுகள் தெளிவாகவும் நிச்சயமானதாகவும் இருக்கும். நான் அவற்றை எளிதாக நினைவில் இருத்திக் கொள்வேன். நான் எவற்றையெல்லாம் நினைவு கூற விரும்புகிறேனோ அவையெல்லாம் சரியான முறையில் என் மனதில் வந்து சேரும். நான் ஒவ்வொரு நாளும் வேகமாக முன்னேறுகிறேன். வெகு விரைவில் இதுவரை இல்லாத அளவு என் நினைவு மேம்பாடு பெறும். 3 வாரங்களுக்கு பிறகு அவருடைய ஞாபக சக்தி நல்ல நிலைக்கு திரும்பியது. ஒருவர் தனது மோசமான கோபத்திலிருந்து விடுபட்டது எப்படி? தன்னுடைய திருமணத்திலும் வேலையிலும் பெரும் பிரச்சினைக்கு உள்ளாகி இருந்த ஒருவர் என்னிடம் ஆலோசனை பெற வந்தார். தொடர் எரிச்சலும் மோசமான கோபமும் ஹியூகை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி இருந்தன. அவர் தன்னிடமிருந்த இப்பிரச்சனை பற்றி அறிந்திருந்தார். ஆனால் யாரேனும் அது குறித்து அவரிடம் பேச முற்பட்டால் கோபத்தில் வெடிப்பார். எல்லோரும் அவரை குறிவைப்பதாகவும் அவர்களிடமிருந்து தன்னை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தொடர்ந்து தனக்குத்தானே கூறி வந்தார். இந்த எதிர்மறையான தூண்டுதலை எதிர்க்க நேர்மறையான தூண்டுதலை பயன்படுத்துமாறு நான் அவருக்கு அறிவுரை கூறினேன். காலையிலும் மதிய வேளையிலும் இரவு தூங்கப் போவதற்கு முன்னும் என்று ஒரு நாளைக்கு பலமுறை அவர் தனக்குத்தானே இவ்வாறு கூறிக்கொண்டார். இந்த கணத்திலிருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மலர்ச்சியுமே என் மனதின் இயல்புகளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் அதிக அன்புக்கு உரியவனாகவும் புரிதலுக்கு உரியவனாகவும் ஆகி வருகிறேன். என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் மலர்ச்சி மற்றும் நல்லெண்ணத்தின் மையமாக திகழ்ந்து அவர்களிடத்தில் என் நல்லுணர்வுகளை பரப்புவேன். இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான மலர்ச்சியான மனநிலை இப்போது என் இயல்பான இயற்கையான மனநிலையாக ஆகி வருகின்றது. நான் அதற்கு என்றும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். 1 மாதம் கழித்து அவருடைய மனைவியும் அவரது சக தொழிலாளர்களும் அவர் பழகுவதற்கு எளியவராகவும் ஏற்றவராகவும் மாறியது பற்றி வியந்து பாராட்டினர். புற தூண்டுதல் குறித்து சில கருத்துகள். புற தூண்டுதல் என்னும் சொல்லுக்கு மற்றவரிடமிருந்து வரும் தூண்டுதல்கள் என்று பொருள். எல்லா காலங்களிலும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் தூண்டுதல் சக்தியானது மனித குலத்தின் வாழ்விலும் எண்ணத்திலும் பெரும் பங்காற்றி வந்துள்ளது. அரசியல் சார்புகளும் சமய நம்பிக்கைகளும் கலாச்சார பழக்க வழக்கங்களும் புற தூண்டுதல் மூலம் மக்களுடைய மனங்களில் ஆழ பதிவதால் காலாகாலத்திற்கும் அவை தொடர்கின்றன. நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் தூண்டுதலை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே சமயம் மனதின் விதிகள் குறித்து புரிதல் இல்லாத மக்களை கட்டுப்படுத்தி நம் கட்டளைகளுக்கு அவர்களை அடிபணிய வைப்பதற்கும் தூண்டுதலை பயன்படுத்தலாம். ஆக்கப்பூர்வமான கோணத்தில் பார்த்தால்
தூண்டுதல் ஒரு வியத்தகு கருவி. அதன் எதிர்மறை விளைவுகள் குறித்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மனதின் செயல்விடை அமைப்புகளிலேயே மிகவும் மோசமான அழிவு நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாகவும் அது விளங்குகிறது. அப்படி நிகழும்போது அது துயரம், தோல்வி, துன்பம், உடல் நல குறைவு, பேரழிவு ஆகிய விளைவுகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா? நாம் பிறந்த நாள் முதல் எதிர்மறையான தூண்டுதல்களால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறோம். அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாததால் நம்மை அறியாமலேயே அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை நம் வாழ்வின் அனுபவங்களாக வரவழைத்து கொண்டிருக்கிறோம். எதிர்மறையான தூண்டுதல்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள்: 1. உன்னால் முடியாது. 2. நீ உருப்படப் போவதில்லை. 3. நீ அதை செய்யக்கூடாது. 4. நீ தோற்று போவாய். 5. உனக்கு வாய்ப்பே கிடையாது. 6. நீ முற்றிலும் தவறானவன். 7. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. 8. உலகம் மிகவும் தரங்கெட்டு போய்க் கொண்டிருக்கிறது. 9. என்ன பிரயோஜனம்? யாருக்கும் இதை பற்றி கவலையில்லை. 10. இவ்வளவு கடினமாக முயற்சிப்பது வீண். 11. இதை செய்வதற்கு உனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. 12. எல்லாம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன. 13. வாழ்க்கை இயந்திரத்தனமாகிவிட்டது. 14. உன்னால் ஜெயிக்க முடியாது. 15. ஜாக்கிரதையாக இரு, ஏதாவது பயங்கர வியாதி தொற்றிக்கொள்ளலாம். 16. ஒரு ஜீவனை கூட நம்புவதற்கில்லை. இத்தகைய புற தூண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இவற்றை உண்மையாக்குவதில் நீங்களும் இணைந்து பங்கு கொள்கிறீர்கள். குழந்தையாக இருந்தபோது உங்களுக்கு வேண்டியவர்கள் ஏற்படுத்திய புற தூண்டுதல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் வயது வந்தவர் என்ற முறையில் உங்களால் சுயமாக தேர்ந்தெடுக்க முடியும். கடந்த காலத்தில் உங்கள் மீது திணிக்கப்பட்ட எதிர்மறையான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான தூண்டுதல் என்னும் மறுசீரமைப்பு சிகிச்சை மூலம் மாற்றிவிட முடியும். இதற்கான முதற்படி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் புற தூண்டுதல்கள் குறித்த விழிப்புணர்வை பெறுவது. இவற்றை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டால் அவை உங்களது தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் தோல்வியை ஏற்படுத்தும் நடத்தைகளுக்கான அடித்தளமாக உருவாகிவிடும். எதிர்மறையான வார்த்தைகளால் பதப்படுத்தப்பட்டிருக்கும் உங்கள் மனம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை உருக்குலைத்து நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதை சிரமமாக்கிவிடும். சில சமயங்களில் இயலாத காரியமாகவும் ஆக்கிவிடும். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழி ஆக்கப்பூர்வமான தூண்டுதல்தான். எதிர்மறையான தூண்டுதல்களை உங்களால் எதிர்த்து போராட முடியும். செய்தித்தாளை புரட்டி பாருங்கள் அல்லது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் செய்திகளை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பயம், கவலை, பயனின்மை, மனக்கலக்கம், வரவிருக்கும் பேரழிவு ஆகிய விதைகளை விதைக்கக்கூடிய ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அவற்றையெல்லாம் பார்த்து கேட்டு உங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்வீர்களேயானால் இந்த அச்சுறுத்தும் எண்ணங்கள் வாழ்வின் மீது உங்களுக்குள்ள பிடிப்பை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான பல வழிகள் உங்கள் முன் தோன்றும். உங்கள் ஆழ் மனதிற்கு ஆக்கப்பூர்வமான தூண்டுதல்களை அளிப்பதன் மூலம் இந்த அழிவுபூர்வமான கருத்துக்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். மற்றவர்களால் சீராக உங்களை நோக்கி செலுத்தப்படும் எதிர்மறையான தூண்டுதல்களை கவனியுங்கள். நீங்கள் அழிவுபூர்வமான தூண்டுதல்களின் தயவில் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை. இந்த தூண்டுதல்களால் நாம் எல்லோரும் நம் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் அதற்கு பின்னும் பெரும் கஷ்டங்களை அனுபவித்துள்ளோம். உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் பெற்றோர்களும் நண்பர்களும் உறவினர்களும் ஆசிரியர்களும் சக மனிதர்களும் எதிர்மறை தூண்டுதல்களுக்கான பிரச்சாரத்தில் எத்தகைய பங்காற்றியுள்ளனர் என்பதை நீங்கள் எளிதில் நினைவு கூறலாம். உங்களுக்கு கூறப்பட்டவற்றை ஊன்றி கவனித்தால் அவற்றின் ஊடாக தொக்கி நிற்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அவற்றில் பல ஒருவிதமான பிரச்சாரம் என்பதற்கு மேல் வேறொன்றும் அல்ல என்பதை கண்டறிவீர்கள். உங்களுள் பயத்தை விதைத்து அதன் மூலம் உங்களை கட்டுப்படுத்துவதே அதன் உள்ளார்ந்த நோக்கமாக இருந்தது, இன்னும் இருந்து வருகிறது. இப்புற தூண்டுதல் முறை ஒவ்வொரு வீட்டிலும் அலுவலகத்திலும்
தொழிற்சாலையிலும் கேளிக்கை விடுதியிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அறிந்து செய்கிறார்களோ இல்லையோ, மக்கள் உங்களை நோக்கி ஏவும் பல தூண்டுதல்கள் அவர்களுக்கு பலன் தரும் வழிகளில் உங்களை சிந்திக்க வைப்பதற்கும் உணர வைப்பதற்கும் செயலாற்ற வைப்பதற்கும் குறிவைக்கப்பட்டவையே. தூண்டுதல் ஒரு மனிதனை எவ்வாறு கொன்றது? என்னுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருவர் படிகக்கல் மூலம் குறி சொல்லும் ஒரு பிரபலமான பெண்மணியை சந்திப்பதற்காக இந்தியாவுக்கு சென்றார். அப்பெண் என் உறவினரின் இதயம் மோசமான நிலையில் இருப்பதால் அடுத்த அமாவாசைக்குள் அவர் இறந்து விடுவார் என்று கணித்தாள். என் உறவினர் பயத்தில் உறைந்து போனார். அவர் தன் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அழைத்து அக்கணிப்பை பற்றி கூறினார். தன் உயில் சரிவர உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள அவர் தனது வக்கீலை சந்தித்தார். நான் அவரை இந்த எதிர்மறையான எண்ணத்திலிருந்து விடுவிக்க முயற்சித்த போது கண்ணுக்கு புலப்படாத வியத்தகு சக்திகள் அப்பெண்ணிடம் இருப்பதாகவும் அச்சக்திகளை கொண்டு அவரால் தன்னை நாடி வருபவர்களுக்கு நல்லது செய்யவோ தீங்கிழைக்கவோ முடியும் என்று அவர் என்னிடம் கூறினார். இதை அவர் ஆழமாக நம்பவும் செய்தார். அமாவாசை நெருங்க நெருங்க அவர் அதிகமாக தன்னை தனிமைக்கு உட்படுத்தி கொண்டார். ஒரு மாதத்திற்கு முன்னர் இம்மனிதர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் திடமாகவும் இருந்தார். இப்பொழுது ஒன்றும் செய்ய இயலாதவராகிவிட்டார். கணிக்கப்பட்ட நாளன்று அவர் மாரடைப்பால் காலமானார். தானே தன் சாவுக்கு காரணம் என்பது தெரியாமலேயே அவர் இறந்துவிட்டார். நம்மில் எத்தனை பேர் இது போன்ற கதைகளை கேள்விப்பட்டு நம் கட்டுப்பாட்டை மீறிய மாய சக்திகள் இவ்வுலகம் முழுவதும் உள்ளன என்ற எண்ணத்தால் சற்று நடுங்கியிருக்கிறோம்? ஆம், இவ்வுலகம் முழுவதிலும் சக்திகள் இருக்கின்றன. ஆனால் அவை மாயமானவையோ அல்லது கட்டுக்கடங்காதவையோ அல்ல. மேற்குறிப்பிட்ட நபர் ஒரு சக்தி மிக்க தூண்டுதலை தன் ஆழ் மனதிற்குள் புக அனுமதித்ததன் மூலம் தன்னை தானே கொன்றுவிட்டார். அவர் அக்குறிகாரியின் சக்திகள் மீது அபார நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் அப்பெண்ணின் கணிப்பை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார். நம் ஆழ் மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்று நாம் கொண்டுள்ள புரிதலோடு இந்நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு மனிதனின் பகுத்தறியும் வெளிமனம் எவற்றையெல்லாம் நம்புகிறதோ அவனது ஆழ்மனம் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்தும். என் உறவினர் அக்குறி சொல்பவரிடத்தில் சென்றபோது எளிதில் தூண்டப்படக்கூடிய நிலையில் இருந்தார். அப்பெண் ஒரு எதிர்மறையான தூண்டுதலை அவருக்கு கொடுத்தாள். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். பயத்தால் உறைந்தார். தான் அடுத்த அமாவாசைக்குள் இருந்து விடுவோம் என்ற உறுதியான எண்ணத்தை தொடர்ந்து அசை போட்டு கொண்டே இருந்தார். இதை பற்றி எல்லோரிடத்திலும் கூறினார். தனது முடிவுக்கு தயாரானார். அவருடைய ஆழ் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவரது பயமும் இறப்பு குறித்த எதிர்பார்ப்பும் தான் அவருடைய மரணத்தை தோற்றுவித்தன. அவருடைய மரணத்தை கணித்த அப்பெண்ணுக்கு தெரு ஓரம் கிடக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் சக்தியை விட அதிகமான சக்தி ஒன்றும் இருக்கவில்லை. அவளுடைய தூண்டுதல் மட்டுமே அவர் கணித்த மரணத்தை நிகழ்த்தும் சக்தி கொண்டிருக்கவில்லை. அவர் தன் மனதின் விதிகளை அறிந்திருப்பாரேயானால் அவளது எதிர்மறையான தூண்டுதலை அவர் முற்றிலுமாக நிராகரித்திருப்பார். அவளது வார்த்தைகளுக்கு எவ்வித மதிப்பும் கொடுத்திருக்க மாட்டார். தன்னுடைய எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் மட்டுமே தான் கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படுகிறோம் என்ற பாதுகாப்பான அறிவோடு அவர் தன் வாழ்க்கையை கவனித்து கொண்டிருந்திருப்பார். அக்குறிகாரியின் கணிப்பு பீரங்கியை நோக்கி எறியப்பட்ட ஓர் ரப்பர் பந்தை போலாகியிருக்கும். தனக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம் அவளுடைய தூண்டுதலை ஆற்றல் இழக்க செய்து அதை காணாமல் போக செய்திருக்க முடியும். அதற்கு மாறாக தன்னுடைய மனதின் விதிகள் குறித்த அறிவின்மையாலும் விழிப்புணர்வின்மையாலும் அத்தூண்டுதல் தன்னை கொல்ல அவர் அனுமதித்து விட்டார். புற தூண்டுதல்களுக்கு சுயமாக உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி ஏதும் கிடையாது. அவற்றிற்கு கிடைக்கும் சக்தியெல்லாம் உங்கள் எண்ணத்தின் மூலம் அவற்றிற்கு நீங்கள் கொடுக்கும் சக்தி மட்டுமே. நீங்கள் அதற்கு உங்கள் மன ஒத்துழைப்பை தர வேண்டும். நீங்கள் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த கணத்தில் அது உங்களுடைய சொந்த எண்ணமாக மாறிவிடுகிறது. உங்கள் ஆழ் மனம் அதை உங்கள் அனுபவத்தில் கொண்டு வருவதற்கான வேலையை செய்ய துவங்குகிறது. சுயமாக தேர்ந்தெடுக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். அன்பை தேர்ந்தெடுங்கள்.
ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள். ஏற்றுக்கொள்ளப்படும் முதன்மை கருத்தின் சக்தி. பண்டைய கிரேக்கர்கள் காலம் முதல் தத்துவவியலாளர்களும் பகுத்தறிவாளர்களும் முக்கூற்று முடிவு என்னும் பகுத்தறியும் முறையை பற்றி கற்றறிந்து உள்ளனர். உங்களுடைய மனம் தர்க்க ரீதியாக பகுத்தறியும் ஒன்று. நடைமுறை வார்த்தைகளில் கூறுவதனால் உங்களது வெளிமனம் எந்த முதன்மையான கருத்தினை உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கருத்துதான் உங்களது ஆழ்மனம் எடுக்கும் முடிவை தீர்மானிக்கும். அந்த குறிப்பிட்ட கேள்வியோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. உங்கள் கருத்துகள் உண்மையென்றால் முடிவும் உண்மையாகும். உதாரணத்திற்கு, ஒவ்வொரு நற்பண்பும் போற்றுதற்கு உரியது. அன்பு ஒரு சிறந்த பண்பு, எனவே அன்பு போற்றுதற்குரியது. அல்லது நிர்மாணிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் மாற்றத்திற்கு உட்பட்டு அழிந்து போகக்கூடியவை. எகிப்திய பிரமிடுகள் நிர்மாணிக்கப்பட்டவை, எனவே அப்பிரமிடுகள் உருமாறி அழிந்து போகும். மேலே கூறப்பட்டவற்றில் முதல் வாக்கியம் முதன்மை கருத்து என்று குறிப்பிடப்படுகிறது. சரியான முதன்மை கருத்தை தொடர்ந்து சரியான முடிவு பெறப்படுகிறது. நியூயார்க் சிட்டியின் நகர் மன்றத்தில் என்னுடைய மனதின் அறிவியல் சொற்பொழிவுகள் சிலவற்றில் பங்கேற்ற கல்லூரி பேராசிரியர் ஒருவர் சொற்பொழிவு முடிந்த பிறகு என்னிடம் பேசுவதற்காக வந்தார். அவர் என்னிடம், என் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக உள்ளது. என் ஆரோக்கியம், செல்வம், நண்பர்கள் என்று அனைத்தையும் இழந்துவிட்டேன். நான் எதை தொட்டாலும் அது உருப்படாமல் போய்விடுகிறது என்று கூறினார். தன் அழிவுக்கு வழிவகுக்கும் அவரது முதன்மை கருத்திலிருந்தே அவரது பிரச்சனைகள் எல்லாம் தூங்குகின்றன என்பதை நான் அவருக்கு விளக்கினேன். அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க தன்னுடைய சிந்தனையில் அவர் வேறொரு புது முதன்மை கருத்தை நிலைநிறுத்த வேண்டும். தன் ஆழ் மனதின் முடிவில்லா சக்தி தன்னை ஆன்மீக ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் வழிநடத்தி இயக்கி மேன்மைப்படுத்துகிறது என்ற கருத்தை உண்மை என்று அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. அவ்வாறு செய்துவிட்டால் அவரது ஆழ்மனம் அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க அவரை வழிநடத்தும். அவருடைய உடலை குணமாக்கும். அவரது மனதில் அமைதியையும் சமாதானத்தையும் மீண்டும் ஏற்படுத்தும். தன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன் மனதில் ஓவியமாக வடித்தார். அவரது முதன்மை கருத்து இதுதான்: பிரபஞ்ச பேரறிவு எல்லா வகையிலும் தலைமை ஏற்று என்னை வழிநடத்தி செல்கிறது. சிறந்த ஆரோக்கியம் என்னுடையது. ஒத்திசைவு விதி என் மனதிலும் உடலிலும் இயங்குகிறது. அழகும் அன்பும் அமைதியும் செழிப்பும் என்னுடையவை. சரியான செயல்பாடு மற்றும் தெய்வீக ஒழுங்கு ஆகிய கொள்கைகள் என் வாழ்வு முழுவதையும் ஆட்சி செய்கின்றன. என்னுடைய முதன்மை கருத்து வாழ்வின் அழிவற்ற உண்மைகளை சார்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன். என் வெளிமனதின் சிந்தனையின் இயல்பிற்கு ஏற்பவே என் ஆழ் மனம் செயல்படுகிறது என்பதை நான் அறிந்துள்ளேன், உணர்ந்துள்ளேன், நம்புகிறேன். பிறகு அவர் தனக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து இவ்வாறு எழுதியிருந்தார்: என்னுடைய முதன்மை கருத்துகள் குறித்த வாக்கியங்களை நான் மெதுவாகவும் அமைதியாகவும் அன்போடும் ஒரு நாளைக்கு பலமுறை படித்தேன். என் ஆழ் மனதின் ஆழத்தில் அவை பதிந்து கொண்டிருந்தன என்பதை நான் அறிந்தேன். மனதின் விதிகளின்படி விளைவுகள் கண்டிப்பாக தொடரும் என்பதில் உறுதியாக இருந்தேன். நீங்கள் எனக்கு அளித்த அறிவுரைகளுக்கு நான் என்றும் நன்றி உடையவனாக இருப்பேன். என் வாழ்வின் எல்லா துறைகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நிச்சயம் வேலை செய்கிறது. ஆழ்மனம் முரண்பாடாக விவாதிக்காது. உங்கள் ஆழ்மனம் எல்லா விதத்திலும் அறிவார்ந்தது. எல்லா கேள்விகளுக்கான விடைகளையும் அது அறிந்துள்ளது. ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும் என்பது அதற்கு தெரியாது. அது உங்களுடன் விவாதிக்காது அல்லது உங்களை எதிர்த்து பேசாது. இத்தகைய தூண்டுதல்களை என் மீது பதிக்கக்கூடாது என்று அது ஒருபோதும் உங்களிடம் கூறாது. என்னால் இதை செய்ய முடியாது. எனக்கு இப்போது மிகவும் வயதாகிவிட்டது. என்னால் இக்கடமையை நிறைவேற்ற முடியாது. நான் தவறான இடத்தில் வந்து பிறந்துவிட்டேன். எனக்கு சரியான அரசியல்வாதியை தெரியாது. இப்படிப்பட்ட வாக்கியங்களை நீங்கள் கூறும்போது உங்கள் ஆழ்மனதில் இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களை பதிய வைக்கிறீர்கள்.
உங்கள் ஆழ்மனம் அதற்கு ஏற்றாற்போல் செயல்விடை அளிக்கும். உங்களுக்கு ஏற்படவிருக்கும் நல்லவற்றை நீங்களே தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லாமை, கட்டுப்பாடு, விரக்தி ஆகியவற்றை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வருகிறீர்கள். தடைகள், முட்டுக்கட்டைகள் மற்றும் தாமதங்களை உங்கள் வெளிமனதில் ஏற்படுத்தி வைக்கும்போது உங்கள் ஆழ் மனதிலுள் குடியிருக்கும் ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் நீங்கள் மறுக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் உண்மையிலேயே தெரிவிப்பது உங்கள் ஆழ்மனதால் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதைத்தான். இது மன இறுக்கத்திற்கும் உணர்ச்சிகளின் இறுக்கத்திற்கும் வழிவகுக்கும். உடல்நல குறைவும் நரம்பு தளர்ச்சியும் அவற்றை தொடர்ந்து வந்துவிடும். உங்கள் விருப்பங்களை நனவாக்குவதற்கும் விரக்தியிலிருந்து மீள்வதற்கும் பின் வருபவற்றை ஒரு நாளில் பல முறை சுய பிரகடனம் செய்யுங்கள். எனக்கு இவ்விருப்பங்களை கொடுத்த அந்த முடிவில்லா சக்தி தலைமை தாங்கி என்னை வழிநடத்தி செல்கிறது. அதோடு என் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான மிக சரியான திட்டத்தையும் அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. என் ஆழ் மனதின் ஆழ்ந்த ஞானம் இப்பொழுது செயல் விடை அளிக்கிறது என்பதும், நான் என் அக உலகில் உணர்ந்து வேண்டும் பொருட்கள் புற உலகில் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதும் எனக்கு தெரியும். ஒரு சமநிலையும் நடுநிலையும் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளன. மறுபுறத்தில் என் கதை முடிந்துவிட்டது. இந்த இக்கட்டான சூழலிலிருந்து மீள வழியே இல்லை. நான் தடைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொண்டுள்ளேன் என்று நீங்கள் கூறினால் உங்கள் ஆழ் மனதிலிருந்து எந்தவிதமான பதிலும் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் ஆழ்மனம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு நீங்கள் சரியான வேண்டுகோளை முன்வைத்து அதன் ஒத்துழைப்பை பெற வேண்டும். அது எப்போதும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இதய துடிப்பையும் மூச்சையும் இந்த நிமிடத்தில் அது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களது விரலில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டுவிட்டால் உடனே அது ஒரு சிக்கலான குணமாதல் செயல்முறையை முடுக்கிவிடுகிறது. அதன் அடிப்படை இயல்பு எப்போதும் வாழ்வு குறித்தே இருக்கும். என்றென்றும் உங்களை கவனிப்பதும் பாதுகாப்பதுமே அதன் முதன்மையான செயல்கள். உங்கள் ஆழ் மனதிற்கு என்று தனியாக ஒரு மனம் உள்ளது. ஆனால் அது உங்களது எண்ணத்தையும் உள காட்சி அமைப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறது. உங்களுடைய பிரச்சனைக்கான விடையை நீங்கள் தேடும்போது உங்கள் ஆழ்மனம் செயல் விடை அளிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வெளிமனதில் ஒரு முடிவுக்கு வரவேண்டும் என்றும் ஓர் உண்மையான தீர்மானத்திற்கு வரவேண்டும் என்றும் அது எதிர்பார்க்கும். உங்கள் கேள்விக்கான விடை உங்கள் ஆழ் மனதில் உள்ளது என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் இதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை. நான் மிகவும் குழம்பி போயிருக்கிறேன், எனக்கு ஏன் ஒரு பதிலும் கிடைப்பதில்லை என்று கூறினால் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் அழித்து விடுவதற்கு சமானம். உங்களது மனதின் ஓட்டத்தை இழுத்து பிடித்து அதனை அமைதிப்படுத்துங்கள். உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். கவலையை விட்டொழியுங்கள். அமைதியாக மீண்டும் மீண்டும் மனதார இந்த சுய பிரகடனத்தை கூறுங்கள். என் ஆழ் மனதிற்கு விடை தெரியும். அது இப்பொழுது எனக்கு செயல் விடை அளிக்கிறது. நான் அதற்கு நன்றி கூறுகிறேன். ஏனெனில் என் ஆழ் மனதின் அந்த முடிவில்லா சக்தி எல்லாவற்றையும் அறிந்துள்ளது. எனக்கான மிக சரியான விடையை அது எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் உறுதியான நம்பிக்கை இப்பொழுது என் ஆழ் மனதின் கம்பீரத்தையும் பெரும் புகழையும் விடுவிக்கிறது. இது இவ்வாறு இருப்பது குறித்து நான் பேரின்பம் அடைகிறேன். இரத்தின சுருக்கமாய்: 1. நல்லவற்றை நினையுங்கள், நல்லவை மலரும். தீயவற்றை நினையுங்கள், தீயவை பெருகும். நாள் முழுவதும் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள். 2. உங்கள் ஆழ் மனம் உங்களுடன் விவாதம் செய்யாது. உங்கள் வெளிமனதின் கட்டளைகளை அது அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் எனக்கு அது கட்டுப்படியாகாது என்று கூறினால் அதை உண்மையாக்க உங்கள் ஆழ்மனம் வேலை செய்யும். அதற்கு மாற்றாக வேறொரு சிறந்த எண்ணத்தை தேர்ந்தெடுங்கள். நான் அதை வாங்குவேன், என் மனதில் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கட்டளையிடுங்கள். 3. தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் தேர்ந்தெடுங்கள். நட்பாக இருப்பதை தேர்வு செய்யுங்கள். ஒத்துழைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும்
அன்பிற்கு உகந்தவராகவும் நட்பானவராகவும் இருப்பதை தேர்வு செய்யுங்கள். இந்த உலகம் அவற்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வியத்தகு ஆளுமையை வளர்த்து கொள்ள மிக சிறந்த வழி இதுதான். 4. உங்கள் வெளிமனம் ஒரு வாயிற்காப்பாளனை போன்றது. உங்கள் ஆழ்மனதை பொய்யான எண்ணப்பதிவுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டியதுதான் அதன் முக்கிய பணி. ஏதாவது நல்லது நடக்கும், இப்பொழுது நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்புவதை தேர்ந்தெடுங்கள். உங்களது தேர்ந்தெடுக்கும் திறன்தான் உங்கள் மாபெரும் சக்தி. மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தேர்ந்தெடுங்கள். 5. உங்களுக்கு துன்பம் விளைவிக்கும் சக்தி பிறருடைய தூண்டுதல்களுக்கு கிடையாது. உங்கள் எண்ண ஓட்டத்திற்கு தான் அச்சக்தி உண்டு. மற்றவர்களின் எண்ணங்களையும் பேச்சுகளையும் நிராகரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். மாறாக நல்லவற்றை மனதார மீண்டும் மீண்டும் சொல்லி வரலாம். நீங்கள் பதிலுக்கு எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. 6. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் கூறும் ஒவ்வொரு உருப்படாத வார்த்தைக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். நான் தோற்றுவிடுவேன், நான் என் வேலையை இழந்து விடுவேன், என்னால் வாடகை பணத்தை செலுத்த முடியாது போன்றவற்றை ஒருபோதும் கூறாதீர்கள். உங்கள் ஆழ் மனதிற்கு உண்மை எது, வேடிக்கை எது என்று தெரியாது. அது எல்லாவற்றையும் உங்கள் வாழ்வின் அனுபவங்களாக மாற்றிவிடும். 7. உங்கள் மனம் தீயது அல்ல. இயற்கையின் எந்த ஓர் ஆற்றலும் தீயது அல்ல. இயற்கையின் சக்திகளை நீங்கள் எவ்வாறு உபயோகிக்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. எல்லா இடங்களிலும் இருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்க, குணமாக்க மற்றும் ஊக்கப்படுத்த உங்கள் மனதை பயன்படுத்துங்கள். 8. என்னால் முடியாது என்று ஒருபோதும் கூறாதீர்கள். பின்வரும் வாக்கியத்தின் மூலம் அந்த பயத்திலிருந்து விடுபடுங்கள். என் சொந்த ஆழ் மனதின் சக்தி கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள். 9. நிலையான பேருண்மைகள் மற்றும் வாழ்வின் கொள்கைகளின் கண்ணோட்டத்திலிருந்து சிந்திக்க துவங்குங்கள். பயம், அறியாமை மற்றும் மூட நம்பிக்கை ஆகியவற்றின் கண்ணோட்டத்திலிருந்து அல்ல. உங்களுக்காக சிந்திக்க மற்றவர்களை அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய எண்ணங்களை நீங்களே தேர்ந்தெடுங்கள். உங்கள் சொந்த முடிவுகளை நீங்களே மேற்கொள்ளுங்கள். 10. நீங்கள்தான் உங்கள் ஆன்மாவின் தலைவர், உங்கள் விதியின் எஜமான். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் திறன் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்வை தேர்ந்தெடுங்கள், அன்பை தேர்ந்தெடுங்கள், ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள், ஆனந்தத்தை தேர்ந்தெடுங்கள். 11. உங்கள் வெளிமனம் எவற்றையெல்லாம் ஊகித்து உண்மையென்று நம்புகின்றதோ அவற்றையெல்லாம் உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு உங்களது அனுபவங்களாக வெளிப்படுத்தும். நல்ல அதிர்ஷ்டத்திலும் தெய்வீக வழிகாட்டுதலிலும் சரியான செயல்பாட்டிலும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் நம்பிக்கை வையுங்கள். நூலின் அத்தியாயம் 3. அற்புதங்களை நிகழ்த்தும் ஆழ் மனதின் சக்தி. உங்கள் ஆழ் மனதின் சக்தி அளவிட முடியாதது. அது உங்களுக்கு உத்வேகமூட்டி உங்களை வழிநடத்துகிறது. உங்கள் நினைவு பெட்டகத்திலிருந்து தெளிவான விலாவாரியான காட்சிகளை நினைவு கூர்கிறது. உங்களது ஆழ்மனம் உங்களுடைய இதய துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் கட்டுப்படுத்துகிறது. அது உங்கள் செரிமானத்தையும் வளர்சிதை மாற்றத்தையும் கழிவு நீக்கத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது. நீங்கள் ஒரு ரொட்டி துண்டை தின்றால் உங்கள் ஆழ்மனம் அதை திசுக்களாகவும் தசைகளாகவும் எலும்புகளாகவும் இரத்தமாகவும் உருமாற்றுகிறது. உங்களது ஆழ்மனம் உங்கள் உடலின் அனைத்து இன்றியமையா செயல்முறைகளையும் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. எல்லா பிரச்சனைகளுக்குமான பதிலை அது அறிந்துள்ளது. உங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் தூங்குவதில்லை, இளைப்பாறுவதும் இல்லை. அது எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. உங்களது ஆழ்மனதின் வியத்தகு சக்தியை கண்டறிந்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் உறங்க செல்லும் முன் உங்கள் ஆழ் மனதிடம் சாதாரணமாக கூறுங்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்திகள் விடுவிக்கப்பட்டு நீங்கள் விரும்பியது நிறைவேற்றப்படுவதைக் கண்டு வியப்பும் பேருவகையும் அடைவீர்கள். சர்வ வல்லமை பொருந்திய பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் சக்தி உங்களுக்குள் உள்ளது. உலகை இயங்க வைப்பதும் கிரகங்களை சுற்றி வர செய்வதும் பகலவனை பிரகாசிக்க வைப்பதும் இச்சக்திதான். உங்களது ஆழ்மனம்தான் உங்கள் லட்சியங்கள்,
அபிலாஷைகள் மற்றும் மேன்மையான விளைவுகளின் மூலம் இந்த ஆழ் மனதின் ஊடாகத்தான் ஷேக்ஸ்பியர் தன் காலத்தில் வாழ்ந்து வந்த சராசரி மனிதனிடமிருந்து மறைக்கப்பட்ட பேருண்மைகளை தான் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரிவித்தார். இந்த ஆழ்மனதின் ஊடாகத்தான் கிரேக்க சிற்பி ஃபிடியாஸ் பளிங்கிலும் வெண்கலத்திலும் அழகையும் ஒழுங்கையும் சமசீர்மையையும் சித்தரிக்கும் கலையையும் திறமையையும் பெற்றார். மாபெரும் இத்தாலிய ஓவியரான ரஃபேல் தன்னுடைய மடோனாக்களை வரைவதற்கும், மாபெரும் ஜெர்மானிய இசை மேதையான பீத்தோவன் தன்னுடைய சிம்போனிக்களை உருவாக்குவதற்கும் இதுதான் ஆற்றல் அளித்தது. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் உள்ள ரிஷிகேசில் இருக்கும் யோகா ஃபாரஸ்ட் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவாற்றுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் அங்கு இருந்த சமயத்தில் மும்பையிலிருந்து விஜயம் செய்த ஓர் அறுவை சிகிச்சை நிபுணருடன் ஓர் நீண்ட உரையாடலில் ஈடுபட்டேன். டாக்டர் ஜேம்ஸ் எஸ்டெயிலின் வியக்க வைக்கும் கதையை நான் அவரிடமிருந்து அறிந்து கொண்டேன். டாக்டர் ஜேம்ஸ் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஓர் அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 1840களில் வங்காளத்தில் தன் மருத்துவ தொழிலை நடத்தி வந்தார். இது ஈத்தர் அல்லது பிற நவீன வேதி மயக்க மருந்து முறைகள் பயன்படுத்தப்பட துவங்குவதற்கு முந்தைய காலகட்டமாகும். இருந்தாலும் 1843க்கும் 1846க்கும் இடையே டாக்டர் ஜேம்ஸ் சுமார் 400 முக்கிய அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டார். உடல் உறுப்பு நீக்கம், கட்டிகள் மற்றும் புற்றுநோய் திசுக்கள் நீக்கம், கண், காது, தொண்டை ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகள் போன்றவை அதில் அடங்கும். இந்த சிகிச்சைகள் அனைத்தும் நோயாளிகளை மனதளவில் மயக்க நிலைக்கு உட்படுத்தி செய்யப்பட்டவையே. தாங்கள் எவ்விதமான வலிகளையும் உணரவில்லை என்று சிகிச்சை பெற்றவர்கள் தெரிவித்தனர். அறுவை சிகிச்சையின் போது எவரும் இறந்து போகவும் இல்லை. டாக்டர் ஜேம்ஸின் அறுவை சிகிச்சைக்கு பின் இறந்தவர்களின் எண்ணிக்கை மிக சொற்பம் என்பது இன்னொரு வியப்பான செய்தி. இவை லூயி பாஸ்டர் மற்றும் ஜோசப் லிஸ்டர் ஆகிய மேற்கத்திய அறிவியல் அறிஞர்கள் நுண்கிருமிகள் மூலம் ஏற்படும் தொற்று நோய்கள் குறித்து உலகிற்கு தெரியப்படுத்தியதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தவை. நோய் கிருமிகள் நீக்கப்படாத உபகரணங்களும் கொடும் நச்சுத்தன்மை கொண்ட நுண்ணுயிரிகளுமே அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் தொற்று நோய்களுக்கான காரணம் என்பதை யாரும் உணர்ந்திருக்கவில்லை. இருந்தாலும் டாக்டர் ஜேம்ஸ் தன்னிடம் சிகிச்சை பெறுபவர்களிடத்தில் அவர்கள் மயக்க நிலையில் இருக்கும்போது அறுவை சிகிச்சைக்கு பின் எந்த தொற்று நோயோ சீலோ அவர்களுக்கு ஏற்படாது என்று கூறியதால் அவர்களது ஆழ்மனங்கள் அவருடைய புற தூண்டுதலுக்கு செயல்விடை அளித்தன. உயிரை அச்சுறுத்தும் தொற்று நோய் அபாயங்களை எதிர்த்து போராடுவதற்கான செயல்முறைகளை அவை முடுக்கிவிட்டன. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் பல கடல்களை கடந்து சென்று ஆழ் மனதின் ஆச்சரியமான வியக்க வைக்கும் சக்திகளை கண்டறிந்துள்ளார். உங்களை பிரமிக்க வைப்பதற்கு இதுவே போதும். டாக்டர் ஜேம்ஸுக்கு உத்வேகம் மூட்டி அவரது நோயாளிகளை மரண அபாயத்திலிருந்து பாதுகாத்த இந்த ஆழ்மன சக்தியை நீங்களும் வசப்படுத்தலாம். உங்களது ஆழ்மனதால் நேரம், வெளி ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும். அதனால் அனைத்து வழிகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் அளிக்க முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வை அது உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியும் கூர்மதியும் உங்களுள் உறைந்துள்ளன. இவற்றின் விந்தைகள் உங்களை பிரமிப்படைய செய்யும். இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்வூட்டி உங்கள் சொந்த ஆழ் மனதின் பிரமிப்பூட்டும் சக்திகள் மீது உங்களை நம்பிக்கை கொள்ள செய்யும். உங்கள் ஆழ் மனம்தான் உங்களது வாழ்க்கை புத்தகம். நீங்கள் எந்த வகையான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் அல்லது சமய கோட்பாடுகளையும் உங்கள் ஆழ் மனதில் எழுதுகிறீர்களோ, செதுக்குகிறீர்களோ அல்லது முத்திரையாக பதிக்கிறீர்களோ அவற்றையே நீங்கள் உங்களது பௌதீக உலகில் பாரபட்சமற்ற சந்தர்ப்பங்களாகவும் சூழ்நிலைகளாகவும் நிகழ்வுகளாகவும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் உங்கள் அக உலகில் எதை எழுதுகிறீர்களோ அது உங்கள் புற உலகில் தோன்றும்.
யதார்த்தம் மற்றும் கற்பனை, கண்ணுக்கு புலப்படுகின்ற மற்றும் புலப்படாத எண்ணம் மற்றும் அதன் வெளிப்பாடு என்று உங்கள் வாழ்க்கைக்கு இரு பக்கங்கள் உள்ளன. ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டது போல உங்கள் ஆழ் மனதால் விவாதிக்க முடியாது. நீங்கள் அதன் மீது எதை எழுதுகிறீர்களோ அதற்கேற்ப மட்டுமே அது செயல்படும். உங்கள் வெளிமனதின் முடிவுகளை அல்லது தீர்ப்புகளை அது வேத வாக்காக எடுத்துக்கொள்ளும். இதனால்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் எப்பொழுதும் எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களது எண்ணங்கள் உங்களது அனுபவங்கள் ஆகின்றன. அமெரிக்க தத்துவவியலாளர் ரால்ஃப் வால்டோ எமர்சன், மனிதன் நாள் முழுதும் எதை பற்றி சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் என்று கூறினார். ஆழ் மனதில் முத்திரை பதிக்கப்பட்டது புற உலகில் வெளிப்படுத்தப்படுகிறது. உலகை ஆட்டுவிக்கும் சக்தி உங்கள் ஆழ் மனதில் உள்ளது என்று அமெரிக்க உளவியலின் தந்தை என்றழைக்கப்படும் வில்லியம் ஜேம்ஸ் கூறினார். உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்ச பேரறிவோடு ஐக்கியமான ஒன்று. அது கண்களுக்கு புலப்படாத ஊற்றுக்களில் இருந்து சக்தியை பெறுகிறது. அது வாழ்வின் விதி என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் எதை பதித்தாலும் அதை உங்கள் அனுபவத்தில் கொண்டு வர உங்கள் ஆழ்மனம் மண் உலகையும் விண்ணுலகையும் நகர்த்தும். எனவே நீங்கள் அதில் சரியான கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களையும் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். இவ்வுலகில் இவ்வளவு துயரங்களும் குழப்பங்களும் இருப்பதற்கு காரணம் பெரும்பாலான மக்கள் தங்கள் வெளிமனதிற்கும் ஆழ் மனதிற்கும் இடையேயான செயல்பாடுகள் குறித்து அறியாது இருப்பதுதான். இவை இரண்டும் இசைவாக, இணக்கமாக, அமைதியாக ஒத்து இயங்கும்போது உங்களிடம் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். பண்டைய உலகில் ஹெர்மஸ் ட்ரிஸ்மெஜிஸ்டஸ் என்பவர் உலகிலேயே அதிக சக்தி கொண்ட மந்திரவாதி என்ற பெருமையை பெற்றிருந்தார். அவர் இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறையை திறந்தபோது பண்டைய அறிவோடு இன்னும் தொடர்பு கொண்டிருந்த பலர் பெரும் எதிர்பார்ப்போடும் ஆச்சரியத்தோடும் காத்திருந்தனர். காலத்தால் அழியாத மாபெரும் இரகசியம் அவரது கல்லறைக்குள் ஒளிந்துள்ளது என்று நம்பப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல உண்மையிலேயே அது அங்கு இருந்தது. அந்த இரகசியம் இதுதான்: அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே, மேலே எவ்வாறோ கீழே அவ்வாறே. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் ஆழ்மனதில் முத்திரையாக பதிக்கப்படும் யாவும் புற உலகில் வெளிப்படுத்தப்படும். இதே உண்மையை மோசஸ், இசையா, இயேசு, புத்தர், சொரேஸ்டர், லோசு மற்றும் வரலாறு நெடுகிலும் வாழ்ந்த எண்ணற்ற ஞானிகள் பிரகடனம் செய்தனர். எவையெல்லாம் உணர்வுபூர்வமாக உண்மை என்று நம்பப்படுகின்றனவோ அவையெல்லாம் உங்கள் வாழ்வில் சூழ்நிலைகளாகவும் அனுபவங்களாகவும் நிகழ்வுகளாகவும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இயக்கமும் உணர்ச்சியும் சமநிலையில் இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் உங்கள் மனதில் எப்படியோ பூமியிலும் உங்களது உடலிலும் சுற்றுப்புறத்திலும் அப்படியே. இதுதான் வாழ்க்கையின் மாபெரும் கோட்பாடு. இயற்கை முழுவதும் வினை, எதிர்வினை மற்றும் இயக்கம், ஓய்வு ஆகியவை இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இவை இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் இணக்கமும் நடுநிலையும் ஏற்படும். வாழ்வின் கொள்கை இணக்கமாகவும் சீராகவும் உங்கள் ஊடாக பாய்ந்து செல்வதற்காகவே நீங்கள் அவதரித்து உள்ளீர்கள். கிரகிக்கப்படுவதும் வெளியேற்றப்படுவதும் சமமாக இருக்க வேண்டும். பதிவும் வெளிப்பாடும் சமமாக இருக்க வேண்டும். நிறைவேறாத விருப்பம்தான் உங்கள் விரக்தி அனைத்திற்கும் காரணம். நீங்கள் எதிர்மறையாகவும் அழிவு பூர்வமாகவும் தவறாகவும் சிந்தித்தால் அந்த எண்ணங்கள் அழிவு உணர்ச்சிகளை உருவாக்கும். இந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான வெளியேற்று பாதையை அவை கண்டறிய வேண்டும். எதிர்மறையான இயல்புடைய இந்த எண்ணங்கள் குடல் புண்ணாகவும் இதய பிரச்சனையாகவும் மன இறுக்கங்களாகவும் மன கலக்கங்களாகவும் வெளிப்படும். உங்களை பற்றிய உங்கள் எண்ணம் அல்லது உணர்வு என்ன? உங்களது இருத்தலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றன. உங்கள் வலிமை, உடல், பொருளாதார நிலவரம், நண்பர்கள் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவை உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் எண்ணத்தின் மிகச் சரியான பிரதிபலிப்பு. உங்கள் ஆழ் மனதில் எந்த எண்ணம் பதிவாகிறதோ
அதுவே உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதன் உண்மையான பொருள் இதுதான். நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் மூலம் நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்கிறோம். எத்தனை முறை நீங்கள் கோபத்தாலும் பயத்தாலும் பொறாமையாலும் பழி உணர்வாலும் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டுள்ளீர்கள்? இவையெல்லாம் உங்கள் ஆழ் மனதிற்குள் ஊடுருவும் விஷம். நீங்கள் பிறக்கும்போது இந்த எதிர்மறையான மனப்பாங்கோடு பிறக்கவில்லை. வாழ்வழிக்கும் சிந்தனைகளை உங்கள் ஆழ் மனதிற்கு ஊட்டுங்கள். ஏனெனில் அவை அதில் பதிந்துள்ள எதிர்மறையான எண்ணங்களையும் பதிவுகளையும் முற்றிலுமாக அழித்துவிடும். இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் கடந்த காலம் அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு மறக்கப்பட்டுவிடும். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார், காவிரி நீரோவியம். ஆசிரியர் சூர்யா சேவியர். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும், அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள், மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.